வணக்கம் நண்பர்களே, உங்களை மீண்டும் இந்த காணொளிக்கு வரவேற்கிறேன். நீங்கள் கேட்பது ஸ்ரீ குரல். இந்த காணொளியில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லின் பொன்னான வரிகளை பார்க்கலாம் வாருங்கள். எப்பொழுதும் பொதுவான பாதையிலேயே பயணிக்காதீர்கள். மற்றவர்களை பின்தொடர்ந்து ஆட்டு மந்தைகளைப் போல் ஒன்றன் பின் ஒன்றாகச் செல்லாதீர்கள். இந்த தேய்ந்து போன பாதையை விட்டு விலகி அவ்வப்போது காடுகளுக்குள் குதியுங்கள். ஒரு கதவு மூடப்படும்போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. ஆனால் நாம் மீண்டும் மீண்டும் மூடிய கதவையே வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருப்பதால் நமக்காக திறக்கப்பட்ட கதவை பார்ப்பதில்லை. வேறு எதற்கும் முதல் முன்னேற்பாடே வெற்றிக்கான சாவியாகும். தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கும் மனிதன் தொலைதூரத்திலிருந்து தன்னுடன் பேசும் நபர் யார் என்று பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும். வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் உள்ள ஒரே வேறுபாடு செயலாற்றும் திறனாகும். ஒரு இலக்கை அடைதல் மற்றொரு இலக்கின் தொடக்க புள்ளியாக இருக்க வேண்டும். சிறந்த கண்டுபிடிப்புகள் மற்றும் சீர்திருத்தங்கள் பெரும்பாலும் பல மனங்களின் கூட்டிணைப்பால் உருவானது. உங்களால் யோசனைகளை பலவந்தப்படுத்த முடியாது. வெற்றிகரமான யோசனைகள் மெதுவான வளர்ச்சியின் விளைவாகும். அவற்றை நீங்கள் எவ்வளவு ஆராய்ந்தாலும் யோசனைகள் ஒரு நாளில் முழுமையடையாது. கடவுள் நம் பாதைகளை அதிசயங்களால் நிரப்பியுள்ளார். வாழ்க்கை பாதையில் நிச்சயமாக நாம் கண்களை மூடிக்கொண்டு செல்லக்கூடாது. வேலை செய்வதற்கு ஏற்ற மிகவும் அமைதியான நேரம் இரவு. இது சிந்தனைக்கு துணை புரிகிறது. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். நன்றி நண்பர்களே, இந்த காணொளியை பார்த்ததற்கு. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காமல் பகிருங்கள். இந்த காணொளிக்கு ஒரு லைக் செய்து கொள்ளவும். எனது புதிய காணொளிகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர மறக்காம ஸ்ரீ குரலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.